இன்று பாய்ஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான காளான் குழம்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிற செய்முறை புராணம் செஞ்சு போகிறோம். குழம்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். 200 கிராம் காளான் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். 5 தக்காளி எடுத்திருக்கேன், 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன், அதே நம்ம சுத்தம் செய்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம காளானை வந்து நீள்வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அரைச்சி விழுத எடுத்துக்கிட்டு சுத்தமான செக்கில் நல்லெண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச பூண்டையும் போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச காளானையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துருக்கு. இதில் முக்கியமான விஷயம் வந்து தயிர் சேருங்க. 1 கப்பு தயிர் சேருங்க. வேற லெவலில் குழம்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான காளான் குழம்பு